சதகல்லாஹு எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலா குறித்தாக சாந்தியும் சமாதானமும் சர்வலோக ரட்சகர் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றி வழிய சத்திய சஹாபாக்கள் உத்தம சீலர்கள் பெரியார்கள் வலிமார்கள் இமாம்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீது என்றிருக்கிறார்கள். சங்கை பொருந்திய அல்லாஹின் நல்லடியார்களே, இறை பொருத்தத்தை நாடி இறைவனின் வார்த்தைகளை நாங்களே ஒழிந்து இறைவனுடைய அருள் கடாட்சத்தில் அருள் பாக்கியத்தில் நாம் சங்கமிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்திருக்கக்கூடிய உலமாக்களே மற்றும் மகிழ்ந்தீர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் யாரை நாடுகிறானோ அவர்களை நேர்வழியின்பால் அவனின்பால் ஈர்ப்பு வரக்கூடிய நிலையை அல்லாஹ் உருவாக்குகிறார். உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது தாருல் அஸ்பாபாக காரண காரியங்கள் நிறைந்த உலகமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய முயற்சியை கொண்டே பெற முடியும். அல்லாஹ் நேர்வழியையும் காட்டிவிட்டான், வழிகேட்டையும் காட்டிவிட்டான், நரகம் இருக்கிறதையும் சொல்லிவிட்டான், சொர்க்கம் இருக்கிறதையும் சொல்லிவிட்டான். அமல்கள் யார் செய்கிறார்களோ அவர்களை கொண்டு ஈடேற்றம் கிடைக்கும். அமல்கள் உடல் ரீதியான அமல்கள், பொருளாதார ரீதியான அமல்கள், உள்ளம் ரீதியான அமல்கள், இப்படி அமல்களை அல்லாஹ் ரகரகமாக பிரித்து வைத்திருக்கிறான். நாவினால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மொழிவதை கொண்டு நாவை சுத்தப்படுத்துவதோடு உள்ளத்தையும் அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். உள்ளம் நிம்மதி பெறும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலா அறிந்து கொள்ளுங்கள், திக்ரில் தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளம் நிம்மதி பெறும். உள்ளம் நிம்மதி பெற்றால் துன்பம், கஷ்டம், சஞ்சலம் அனைத்தும் நீங்கிவிடும். பிரச்சனை இல்லாதவர்கள் மனிதர்கள் அல்ல, பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் அதனுடைய தீர்வுக்காக யார் நெருங்குகிறார்களோ அவர்களை ஈடேற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படாத பிரச்சனையா? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் வந்து ஒரு செய்தியை சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள். உங்களுடைய பேர குழந்தை ரூஹ் பிரியக்கூடிய நிலையில் இருக்கிறது, உடனடியாக வாருங்கள் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் மீது, அஜலின் மீது நீங்கள் ஆதரவு வையுங்கள். நான் இந்த ப்ரோக்ராம் முடிந்ததற்கு பிறகு வருகிறேன் என்று செய்தி அனுப்புகிறார்கள். அதற்கு இந்த செய்தி போய் சேர்ந்ததற்கு பிறகு மீண்டும் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா உங்களுடைய பேரக்குழந்தை இறந்து விட்டார்கள், துஆ செய்யுங்கள் என்பதாக செய்தி அனுப்புகிறார்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டார்கள். குழந்தையை வைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். எது அல்லாஹ் நாடுகிறானோ அது நடந்து விட்டது. சபூர், பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதற்கு பகரமாக அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக நாங்கள் ஆறுதல் செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் திரும்புவது. உள்ளத்தை, நாவை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி சேகமார்கள் சொல்லி தரக்கூடிய விஷயம் இறைவனின் திருப்பெயர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ் 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 என்ற திக்ருகளை மொழிவதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு உள்ளம் பரிசுத்தமடையக்கூடிய நிலைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட உள்ள பரிசுத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை
தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இனியும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அனைவரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி வந்து கலந்து கொள்ளக்கூடிய நிலையை நாம் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் நம்மை பொறுத்து கொள்வனாக. திக்ர் மஜ்லிஸிலே நாம் கலந்து கொள்வது கொண்டு நமக்கு பிரயோஜனமே தவிர அல்லாஹ்வுக்கு ஒரு அவனுடைய அந்தஸ்தில் கூடுவதில்லை, குறைவதில்லை. அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆக இந்த திக்ர் மஜ்லிஸில் ஒவ்வொரு மாதமும் நாம் கலந்து கொள்வதற்கு ஆசை கொள்ள வேண்டும். அதன் காரணமாக அல்லாஹ் இந்த திக்ரை கொண்டு நம்முடைய உள்ளங்களை பிரசித்தப்படுத்துவானாக. முதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய இந்த கலிமாவை சொல்லுவோம். வலதுபுறத்தில் இருந்து நம்முடைய தலையை உள்ளத்தின் பக்கம் வைத்து அங்கிருந்து இடது பக்கத்திற்கு முகத்தை திருப்பி லா இலாஹ எந்த இறைவனும் இல்லை இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர